அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதம் டிமார்ட்லேருந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதில் எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நான் ஐட்டம்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேங்க. வீடியோ பெருசாக இருக்கும், நீங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க அப்படிங்கிறனால நான் வந்து நான் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து சுகர் வாங்கியிருக்கேங்க. 4.660 கிராம். 1 கிலோ வந்து 42 ரூபா 50 பைசா. ஸோ நான் வாங்கியிருக்கிறதுக்கு 198 ரூபா வந்துச்சுங்க. டிமார்ட்டில் வந்து உங்களுக்கு சுகர் பார்த்தீங்கன்னா லூஸ்லேயும் வச்சுருப்பாங்க, பேக்கெட்லேயும் வச்சுருப்பாங்க, அது போக பிராண்டடும் வச்சுருப்பாங்க. நான் வந்து லூஸில் இருந்து தான் வாங்குவேன். ஸோ அதுதான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அடுத்ததாக வந்து உளுந்து வாங்கியிருக்கேன். இது 1.246 கிராம் இருக்குங்க. 1 கிலோ வந்து 131 ரூபா. நான் வாங்கினதுக்கு 163.85 பைசா. 2 டைப் இருக்குங்க. நான் வாங்கினது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அது இந்த மாதம் தான் விலை ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்ததாக வந்து ஜீரகம் வாங்கியிருக்கேன். இது வந்து 60 கிராம் தான். இதுவும் லூஸில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 20.43 பைசாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாம்பே ரவை வாங்கியிருக்கேன், அதாவது வெள்ளை ரவை. இது 1 கிலோ 0.16 கிராம் இருக்குங்க. ஸோ அங்கே ரவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடும் வச்சுருப்பாங்க, பேக்கெட்லேயும் வச்சுருப்பாங்க. நான் வந்து லூஸில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வரமிளகா வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து லூஸில் தான் வச்சுருப்பாங்க. 184 கிராம் வந்திருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41.49 பைசா வருதுங்க. அடுத்ததாக பாசி பருப்பு வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 0.374 கிராம் வாங்கியிருக்கேன். இதுக்கோட ப்ரைஸ் வந்து 39.0.9 வருதுங்க. அடுத்ததாக வெல்லம் வாங்கியிருக்கேன். வெல்லம் பார்த்தீங்கன்னா 372 கிராம் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 24.37 பைசா வந்திருக்குங்க. இந்த வாட்டி கருப்பட்டி வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். பட் கருப்பட்டி வந்து நல்லாவே காஸ்ட்லியாக தான் இருந்தது. இது வந்து 420 கிராமுங்க. 420 கிராம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 133.98 கிட்டத்தட்ட 134 ரூபா வருதுங்க. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, 16.50 பைசா வருதுங்க. அடுத்ததாக ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கியிருக்கேன் 1 லிட்டர். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து 130 ரூபா. இப்போ வந்து கம்பெனி ஆஃபராக வந்து 20 ரூபாய் லெஸ் பண்ணி 110 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 104 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் வந்து இதில் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக மிஸ்டர் கோல்டு எண்ணெய் வாங்கியிருக்கேன். இது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில். 1 லிட்டர் பேக்கெட்டில் 2 வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 135 ரூபா வருது. பட் டிமார்ட் ஆஃபரில் 100 ருபீஸ்க்கு தராங்க. கிட்டத்தட்ட 35 ரூபா டிஸ்கவுண்ட். நார்மலாக சொல்கிறேங்க, எந்த மளிகை கடையிலையாகட்டும் இல்லை ஸ்டோர் கடையிலையாகட்டும் நீங்கள் வாங்குறீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 ரூபா 7 ரூபா வேணால் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஆனால் 35 ரூபாலாம் டிஸ்கவுண்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் வாங்கினதில்லை. ஸோ எனக்கு அதனால தான் நான் எப்போவுமே டிமார்ட் போயிடுறேன். பார்த்தீங்கன்னா இல்லை கெச்சப் வாங்கியிருக்கேன். இது வந்து 15 ரூபா கெச்சப். இது நார்மலாக எங்கே வாங்கினாலும் 15 ரூபாய்க்கு தான் பில் பண்ணுவாங்க. பட் டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா 13.95 பைசாக்கு கிடைக்குது. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிமார்ட்னா காஸ்ட்லின்னு நினச்சிட்டு போகாமல் சின்ன சின்ன கடைங்களாக பார்த்து வாங்குறாங்க. ஆனால் சின்ன சின்ன கடைங்களில் தான் எம்ஆர்பியிலேயே சேல் பண்ணுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்தே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக என்ன பிராண்டு வாங்குறீங்களோ அந்த பிராண்ட் எல்லாமே அங்கே அவைலபிள் இருக்கும். அது போக உங்களுக்கு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்மியாகவே கிடைக்கும். அடுத்ததாக வந்து சக்தியில் மிளகாத்தூள் வாங்கியிருக்கேங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 119 ரூபா. இது 200 கிராம் வருது. எப்போவுமே இது வந்து கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இந்த வாட்டி ஆச்சரியமான ஒரு ப்ரைஸில் எனக்கு கிடச்சிது. 59.50 பைசா கிடச்சிது. கிட்டத்தட்ட பாதியை விட கம்மியான விலையில் எனக்கு கிடச்சிது. இது ஒரு நல்ல டீலாக தோணுச்சு இந்த வாட்டி வாங்கினதில். அடுத்ததாக வந்து கரம் மசாலா வாங்கியிருக்கேன். இது வந்து 50 கிராம் சக்தியில் தான் வாங்கியிருக்கேன். 42 ரூபா எம்ஆர்பி. இது வந்து 27 ரூபாய்க்கு கிடச்சிச்சுங்க. அடுத்ததாக முட்டை மசாலா வாங்கியிருக்கேன். இதுவும் சக்தியில் தான் வாங்கியிருக்கேன், 50 கிராம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41.50 வருது எம்ஆர்பி. இவங்க கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33.20 ரூபா 20 பைசாக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல டீல் தான். அடுத்ததாக வந்து வெள்ளை கொண்டக்கடலை வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரை கிலோ 127 ரூபா வருது. பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 90 ரூபா வருதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு வாங்கியிருக்கேன். இது வந்து அரை கிலோ எம்ஆர்பி வந்து 105 ரூபா.
டிமார்ட் ப்ரைஸ் வந்து 77 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்து டாப் ராமனில் மசாலா நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து 480 கிராம் வருது. எம்ஆர்பி 112 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 82 ரூபா தான். நம்ம சிங்கிள் பேக் வாங்கும் போதே 14 ரூபா வருது. இதில் மொத்தம் 8 பேக் வருது. அப்படி கம்பேர் பண்ணும்போது இது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். நமக்கு வெளியெல்லாம் போக வேண்டியது வரும்போது இல்லை வெளியிருந்து வரும்போது லேட் ஆகும் போதெல்லாம் இது கொஞ்சம் ஈஸியாக சமைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் செஃப்பில் பென்னி பாஸ்தா வாங்கியிருக்கேன். இது வந்து 100 ருபீஸ் போட்டிருந்துச்சு எம்ஆர்பி. பட் நம்மளுக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 54 ருபீஸ்க்கு தராங்க. இந்த வாட்டி வந்து பென்னே டைப் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து எல்போ பாஸ்தா வாங்கியிருந்தேன். இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த டேஸ்ட். அதனால நான் இதை ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இதில் பாஸ்தா மட்டும்தான் இருக்கும், மசாலா இருக்காது. மசாலா நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கணும், இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா போட்டு கூட செஞ்சுக்கலாம். கருப்பு திராட்சை வாங்கியிருக்கேங்க, 100 கிராம் வருது. இதோட எம்ஆர்பி வந்து 68 ரூபா வருது. டிமார்ட்ல ஆஃபரில் 46.50 பைசாக்கு தராங்க. அடுத்ததாக அத்திப்பழம், காஞ்ச அத்திப்பழம், இது வந்து 100 கிராம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 232 ரூபா. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 165 ரூபா வருது. அடுத்ததாக வந்து சால்டட் பிஸ்தா வாங்கியிருக்கேன். ஸோ பிஸ்தாவில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி கிடைக்கும். ஒன்று பிளெயின் பிஸ்தா கிடைக்கும், அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சால்டட் பிஸ்தா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். ஏன்னா அதில் வெயிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்லை போட்டு நடிச்சிருவாங்க. பட் வேறு வழியில் இந்த வாட்டி அதை மட்டும் வாங்கிட்டேன். 221 ரூபாய் இதோட எம்ஆர்பி. ஆஃபரில் வந்து 158 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக திராட்சையிலே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் திராட்சை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து செலக்ட் திராட்சைன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 103 ரூபா வருது. டிமார்ட் ப்ரைஸ் வந்து 73 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி. இது வந்து ஹோல் முந்திரி கிடையாது, ஸ்ப்ளிட்டு தான். இது வந்து 145 ரூபா வருது எம்ஆர்பி. உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக வந்து 105 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. காட்ட போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா லேடிஸுமே வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட் தான். வேறு ஒன்றும் இல்லை, இது உமன்ஸ் ஹார்லிக்ஸ் தாங்க. இது நமக்கு குடிக்கும் போது கொஞ்சம் போன் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது வீக்காக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. அதனால திரும்பவும் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து 355 ரூபா வருது. பட் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 315 ரூபா வருது. கிட்டத்தட்ட 40 ரூபா டிஸ்கவுண்ட் வருது. ஸோ இது மெடிக்கல் ஷாப்லலாம் வாங்கினா இந்த அளவுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ஸோ யாராவது உமன்ஸ் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் டிமார்ட்லேயே வாங்கிடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படியும் இந்த வாட்டியும் எங்கள் வீட்டில் வந்து இந்த வேஃபர் பிஸ்கெட் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த நப்பட்டியில் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வரும். இது வந்து 60 ரூபான்னு போட்டுருந்துச்சு. பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 49 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லை. போன வாட்டி நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கியிருந்தாங்க. இந்த வாட்டி ஸ்நாக்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக நான் செலவு பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நான் வாங்கின ஃபுட் ஐட்டம்ஸ் இவ்வளவு தான். நான் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.